குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷா பரபிரம்மா தைஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம் நண்பர்களே. இந்த காணொலியில் நம்ம வீட்டில் சுவாமி சிலைகளை எந்த மாதிரி வைத்து வழிபடணும், எந்தெந்த சுவாமி சிலைகளை நம்ம வைத்து வழிபடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம காண இருக்கிறோம். போலவா? இந்து மதத்தில் ஏராளமான தெய்வங்கள் இருக்கு. அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டாலும் நம்ம அனைவருக்கும் இஷ்ட தெய்வம் அப்படின்னு ஒன்று கண்டிப்பா இருக்கும். இந்த தெய்வத்தை சிலை வடிவமா வைத்து வழிபடணும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு விருப்பம் இருக்கு. ஆனா வீட்டுல தெய்வ சிலைகளை வைத்து வழிபடுறதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. எந்த ஒரு தெய்வத்தினுடைய உருவத்தை வீட்டுல வச்சு வழிபடணும், எந்த மாதிரியான வடிவங்களை தவிர்க்கணும் அப்படின்னு விதிமுறைகள் இருக்கு. இந்த முறைகளை சரியா பின்பற்றாம வழிபடுறதன் மூலமா வீட்டுல பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதனால இதை எப்படி நம்ம ஒரு வழிமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு காணொலி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீட்டுல சுவாமி சிலைகளை வைக்கிறதா இருந்ததுன்னா அதுக்கு முன்பா சில குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம மனசுல வச்சுக்கணும். எப்படிப்பட்ட சிலைகளை நம்ம வீட்டுல வைக்க வேணுமோ அப்படி வச்சா தான் அதுக்கு உண்டான பலன் நமக்கு முழுமையா கிடைக்கும். அது எப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி சிலைகளை நம்ம வைக்கணும். அதே போல சாமி சிலைகளை வச்சதுக்கு அப்புறமே நம்ம வழிபடக்கூடிய முறைகள்னு ஒரு சில முறைகள் இருக்கு. அதையும் நம்ம தவறாம பின்பற்றணும். முதல்ல இப்ப நம்ம வீட்டுல சுவாமி சிலைகளை வைக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னங்கிறத பார்க்கலாம். சுவாமி சிலைகளை வைக்கிறதுக்குன்னு தனியா பூஜை அறையை அமைச்சு அதுலதான் வைக்கணும். அதை சிறப்பு கவனம் எடுத்து நம்ம அதை பார்த்துக்கணும். வீட்டுல வைக்கக்கூடிய சில சுவாமி சிலைகள் மட்டுமே வீட்டுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். சில சாமி சிலைகளை கோயில்ல மட்டும்தான் வச்சு வழிபடணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. எந்த காரணத்தை கொண்டும் வீட்டுல வைக்கக்கூடாதுன்னு சொல்ற சுவாமி சிலைகளை நம்ம வீட்டுல வைக்கவே கூடாது. வீட்டுல நவகிரக சிலைகளை ஏதாவது வைக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா வீட்டினுடைய ஈசானிய மூலை எனப்படக்கூடிய வடகிழக்கு மூலையில மட்டும்தான் வைக்கணும். வீட்டுல அதிகப்படியான பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வந்து சேர்க்கும். பொதுவா உடைஞ்ச சிலைகளோ அல்லது உடைந்த உலோகத்திலான சிலைகளையோ நம்ம வீட்டுல வைக்க கூடாது. எந்த சாமி சிலையை வைக்கலாம், எதை தவிர்க்கலாம்னு இப்ப நம்ம பார்க்கலாம். எந்த சாமி சிலையா இருந்தாலும் சாமி சிலையில ருத்ர முத்திரை இருக்கக்கூடிய சுவாமி சிலைகளை நம்ம வீட்டுல வைக்க கூடாது. வீட்டுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை தரக்கூடிய இடம் பூஜை அறை. அப்படிங்கிறதால அந்த இடத்துல பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்லயோ பிளாஸ்டிக்லயோ மார்பிள்லயோ ஆன சுவாமி சிலைகளை அங்க வைக்க கூடாது. வீட்டுல வச்சு வணங்கக்கூடிய சிலைகள் பொதுவா தங்கம், வெள்ளி, களிமண் மற்றும் வெண்கலத்தால் ஆனதா மட்டும்தான் இருக்கணும். வீட்டுல விநாயகர் சிலை வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரே ஒரு விநாயகர் சிலை இருந்தா போதும். அப்படி வைக்கப்படக்கூடிய விநாயகர் சிலைக்கு இடதுபுறம் சரஸ்வதி தேவியும் வலதுபுறம் மகாலட்சுமியினுடைய சிலையும் உருவமும் இருக்குமாறு பார்த்துக்கணும். இந்த விநாயகர் சிலை விற்கிறதுக்குன்னு சில விதிகள் இருக்கு. அதை என்னன்னு இப்ப பார்க்கலாம். நின்ற கோலத்திலோ அல்லது நடனமாடிய நிலையிலோ இருக்கக்கூடிய விநாயகரோட சிலையை ஒருபோதும் வீட்டுல வைக்கவே கூடாது. பலரும் வீட்டுல சிவலிங்கம் வைத்து வழிபடணும், பூஜை செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனா வீட்டுல சிவலிங்கம் வைக்காமல் இருப்பதே சிறப்பு. அதே போல வீட்டுல சிவன் கோபமா இருக்கிற மாதிரியான வடிவத்தை வீட்டுல வைக்கவே கூடாது. ஒருவேளை நீங்க தீவிர சிவபக்தனா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வீட்டுல சிவனை வைத்து வழிபடணும்னு நினைச்சீங்கன்னா சிவனோட படங்களை மட்டும் வச்சு வழிபட்டா போதும். துர்க்கை அம்மன் சிலைய வீட்டுல வைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா மகிஷாசுர மர்த்தினி, போர் புரியக்கூடிய சண்டிகா தேவி போன்ற சிலைகளை தயவு செய்து வீட்டுல வைக்கவே கூடாது. அமைதியாக சாந்த வடிவமா இருக்கக்கூடிய துர்க்கையினுடைய சிலையை மட்டும்தான் நம்ம வீட்டுல வச்சு வழிபடணும். மேலும் வீட்டுல லக்ஷ்மி சிலையை வச்சு வழிபடுறதுக்குன்னு சில விதிகள் இருக்கு. ஒருவேளை வீட்டுல துர்கையினுடைய படம் வைத்து வழிபடுறோம் அப்படின்னா சிங்கத்தினுடைய வாய் மூடி இருக்கக்கூடிய வகையிலான படத்தை மட்டும்தான் வச்சு வழிபடணும். கோபத்துல கர்ஜிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி சிங்கத்தின் மேல துர்க்கை அம்மன் இருக்கிற மாதிரியான படங்களை வீட்டுல வச்சிருக்க கூடாது. மேலும் சனி, ராகு, கேது மற்றும் மற்ற கிரகத்தினுடைய படத்தை வீட்டுல வச்சு வழிபடவே கூடாது. லக்ஷ்மி தேவியினுடைய சிலை அல்லது படம் எப்போதும் அமர்ந்த நிலையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மகாவிஷ்ணு, சிவன், பிரம்மா இந்த மும்மூர்த்திகள் தான் இந்த பிரபஞ்சத்தையே காப்பதா சொல்றாங்க. ஆனா இவங்கள மகாவிஷ்ணு மற்றும் சிவனோட வடிவங்களை மட்டும்தான் வீட்டுல வச்சு வழிபடணும். பிரம்மாவினுடைய வடிவத்தையோ போட்டோவையோ நம்ம வீட்டுல வச்சு வழிபடக்கூடாது. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நாம் காண்போம். வணக்கம்.